இல்லைங்க நம்ம வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயினில் பிஎஸ்சி ஸ்மார்ட் செயினில் ஒரு டோக்கனை வந்து எப்படி நம்ம ஃப்ரீயாக கிரியேட் பண்ணுறது சொல்லி பார்க்க போகிறோம். இதுதான் கான்டாக்ட் அட்ரஸ். ஓகேங்களா, இந்த அட்ரஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து காப்பி பண்ணி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களால் எத்தனை டோக்கன் முடியுமோ அத்தனை டோக்கன் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 50 பில்லியன் வந்து நான் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு எத்தனை மில்லியன் வேணுமோ பில்லியன் வேணுமோ நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரீ தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டாமாஸ்க் வாலெட் வேணும். ஆல்ரெடி நம்ம வந்து மெட்டாமாஸ்க் வாலெட் வந்து கிரியேட் பண்ணி அதில் நம்ம ஆல்ரெடி வந்து பிஎன்பி அது போக வந்து டாலர் வச்சுருக்கோம். கொஞ்சம் வச்சுருக்கோம். கிரியேட் பண்ணுறக்காண்டி வச்சுருக்கோம். நீங்கள் வேணுமா நீங்கள் எவ்வளோனா நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். அதுமாதிரி இந்த மெட்டாமாஸ்க் வாலெட் எப்படி கிரியேட் பண்ணுறது இல்லைனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது தனியாக நான் வீடியோ வந்து பேக் பண்ணி போட்டுவிடுறேன். ஓகேங்களா, சரி. நீங்கள் கூகுளில் ஃபஸ்ட்டு போய்ட்டு remix.ethereum.org சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் வரும். இந்த வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு வந்து போயிருங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பிஎஸ்சி செயின் அது போக வந்து எத்திரியம் உங்களால் கிரியேட் பண்ணிக்கவே முடியும். ஃப்ரீயாக பண்ணிக்கலாம். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுங்க. இதை வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வந்து இதை கிரியேட் சொல்லியிருக்குங்களா, அந்த கிரியேட் கொடுங்க. கிரியேட்டில் நியூ ஃபைல் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கொடுத்துட்டு நீங்கள் எந்த பேராலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து நியூ டோக்கன் .sol அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிடுங்க. இந்த ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ நான் கீழே வந்து இந்த கான்டாக்ட் அட்ரஸ் கொடுத்துருங்க. அதை எடுத்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்டாக்ட் அட்ரஸ் வந்து ஃபுல்லாக வந்துடும். வந்த பிறகு உங்களுக்கு வந்து உங்களுடைய பேர் உங்களுடைய சிம்பிள் எல்லாமே நீங்கள் வந்து செட் பண்ணணும் இந்த காயினுக்கு. ஓகேங்களா, இது வந்து கீழே அப்படியே கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், unlimitedwebs.com சொல்லி நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன் காயின். ஓகேங்களா, பிஎஸ்சி நம்ம போய் பார்ப்போம் பாருங்கள். பிஎஸ்சி சைடில் வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண டோக்கன் இங்கே இருக்கு பாருங்கள். UWW காயின் சொல்லி ஒரு காயின் நம்ம வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுன்றவங்க பை பண்ணிக்கோங்க. இந்த கான்டாக்ட் அட்ரஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த கான்டாக்ட் அட்ரஸ்ஸு discussion.com. இதில் போய்ட்டு நம்மளுடைய அட்ரஸ் வந்து பேஸ்ட் பண்ணாலே போதுமானது. வந்துருச்சு பாருங்கள். இதான் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண காயின் UWW காயின் வந்து UST பேரில் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி வந்து கொஞ்சம் லைட்டாக டம்ப் ஆகி திரும்ப போயிட்டுருக்கு. ஓகேங்களா, வேணுன்றவங்க பை பண்ணுங்கள். ஃபியூச்சரில் நல்ல ஒரு இது இருக்கும் இந்த காயினுக்கு. ஏன்னா நம்மளோட ஓன் காயின் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் எல்லாமே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். unlimitedwebs.com சொல்லி நம்ம வந்து ஹோஸ்டிங் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது ரிலேட்டடாக நம்ம வந்து காயின் கிரியேட் பண்ணணும் சொல்லி UWW காயின் சொல்லி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். நல்லா போயிட்டுருக்கு. வேணுன்றவங்க பை பண்ணுங்கள். ஓகேங்களா, சரி நம்ம மேட்ருக்கு வருவோம். இதில் வந்து பாருங்கள், பேர் உங்கள் காயினோட பேர் என்ன பேர் வைக்கணுமோ நீங்கள் வந்து பேர் வந்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்டிங் காயின் சொல்லி நான் வந்து வைக்கிறேன். ஓகேங்களா, இந்த ஹோஸ்டிங் காயினுக்கு வந்து சிம்பிள் கொடுக்கணும். உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துங்க. நான் வந்து வேறு HCCன்னு கொடுக்குறேன், ஹோஸ்டிங் காயின். ஓகேங்களா, வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு வந்து சப்ளை வந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா 50 பில்லியன் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் 1 2 3 4 5 6 7 8 9 10 50 பில்லியன் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை மில்லியன் வேணுமோ பில்லியன் வேணுமோ நீங்கள் வந்து உங்களோட இஷ்டம் தான் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எல்லாம் முடித்த பிறகு இந்த இடத்துல வாங்க. வந்துட்டு இந்த மேலே ஃபஸ்ட்டு மேலே போனீங்கன்னா டாப்பில் பாருங்கள். இங்கே வந்து சொலிடிட்டி வெஸ்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 8.20 இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8.31 இருக்குங்களா, அது கிளிக் பண்ணி 8.20 செலக்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கம்பைல் சொல்லி வரும். அது வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். கம்பைல் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் டிக் ஆயிரும். ஓகேங்களா, டிக் ஆகணும். ஆன பிறகு கீழே வந்து டெப்ளாய் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே வாங்க. வந்தீங்கன்னா இந்த இடத்துல ரீமிக்ஸ் இருக்குங்களா, அது கிளிக் பண்ணி வாலெட் கலெக்ட் கொடுங்க. உங்களோட வாலெட் வந்து நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்களா மெட்டாமாஸ்க், அது கொடுத்தீங்கன்னா உங்கள் வாலெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட் ஆகும். ஜஸ்ட்டு கனெக்ட் கொடுத்துருக்கேன் நான். நம்ம வாலெட் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுக்கு வந்து 0.0006ன்னு சொல்லியிருக்கு. இங்கே வந்து வேறு ஒரு இது கனெக்ட் ஆகிருக்கு. நம்மகிட்ட வந்து 0.00 எவ்வளோ இருக்குது,
நம்மளோட பிஎன்பி டோக்கன் பார்த்தீங்கன்னா 0.003 இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.0006 காட்டுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எத்திரியமில் கரண்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? இந்த இடத்துல மேலே வாலர் கரண்ட்டுலாம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மேலே பாருங்கள் எத்திரியம் சிம்பிள் இருக்குங்களா, இது வந்து பிஎஸ்சியாக மாற்றுருங்க. மாற்றினா இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு வந்து மாறிடும். மாறிச்சு பார்த்தீங்களா? 0.003 நம்மளோட பிஎஸ்சி வந்து வந்துருச்சு. பிஎஸ்சி இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பிஎஸ்சி ஸ்மார்ட் செயினில் காயின் வந்து கிரியேட் ஆகும். அப்படி உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களுக்கு இங்கே எத்திரியம் இருந்துச்சு அப்படின்னா காயின் கிரியேட் ஆகாது, உங்களுக்கு எரர் கட்டிகிட்டே இருக்கும். ஸோ இது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. பார்த்த பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெப்ளாய் கிளிக் பண்ணுங்கள். சார் டெப்ளாயெலாம் இருக்கும், நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே வாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் கான்டாக்டை வந்து நம்ம கிரியேட் பண்ண கான்டாக்டுக்கு சொல்லி பார்த்துங்க. சரிங்களா? நம்ம என்ன டோக்கன் கிரியேட் பண்ணோம், இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டெப்ளாய் அண்ட் வெரிஃபைன்னு சொல்லியிருக்கும். ஸோ இந்த டெப்ளாய் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட திரும்ப வந்து உங்களுடைய வேலெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கரெக்ட் ஆகும். கரெக்டாக உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து போகும். ஓகேங்களா? ஒரு 20 ரூபா அந்த மாதிரி சம்திங் போகும். வெறும் 2 ரூபா தான் போகுது, கவலைப்படாதீங்க. நெட்வொர்க் ஃபீஸ் தானே, வெறும் 2 ரூபா கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. இது வந்து உங்களுக்கு வந்து எத்திரியம் இதில் இந்த வெப்சைட்டில் வந்து உங்கள் மெட்டாமாஸ்க் கனெக்ட் ஆகிறக்காண்டா இது பாருங்கள் ஆயிடுச்சு. பாருங்கள் டோக்கன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. பாருங்கள் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் ஆயிடுச்சு, எல்லாமே வந்துருச்சு. வெரிஃபிகேஷன் சப்மிட்டட், வெயிட்டிங் கன்ஃபர்மேஷன், க்ளோஸ் எக்ஸ்டென்ஷன். க்ளோஸ் பண்ணிடுவோம் நம்ம. பாருங்கள் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. பார்த்தீங்களா? வி கோடு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாகவே ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ண டோக்கன் வந்து ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே இதில் வந்து இது பெருசாக்கிங்க. இதை கிளிக் பண்ணுங்கள், பெருசாகிடும். இந்த இடத்துல பாருங்கள் உங்களை வந்து பிளாக் சொல்லியிருங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பெருசாக வரும். இதில் வந்து கான்டாக்ட் அட்ரஸ் உள்ள ஆப்ஷன் இருக்குங்களா, இதுதான் உங்களுடைய கான்டாக்ட் அட்ரஸ். இதை காப்பி பண்ணிக்கிங்க. சரிங்களா? காப்பி பண்ணி பிஎஸ்சி டோக்கனில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய டோக்கன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. பாருங்கள் ஹோஸ்டிங் காயின் கிளிக் பண்ணுங்கள், வந்துருச்சு. பாருங்கள் உங்களுடைய HEC டோக்கன் வந்து உங்களுடைய காயின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம 50 பில்லியன் காயின் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதுதான் உங்களுடைய கான்டாக்ட் அட்ரஸ். இது கான்டாக்ட் அட்ரஸ் எடுத்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து லிக்விடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணணும். ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ட்ரேட் பண்ண முடியும், வேறு ஆளுக்கெல்லாம் அனுப்ப முடியும். ஓகேங்களா? ஸோ அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது நான் கான்டாக்ட் அட்ரஸ் கிளிக் காப்பி பண்ணிவிட்டு மெட்டாமாஸ்கில் போய் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள் வருதான்ட்டு. டோக்கன்ஸில் இம்போர்ட் டோக்கன், இது வந்து கஸ்டம் டோக்கன், இது வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். கீழே பாருங்கள் HEC சிம்பிள் வந்துச்சுங்களா, நெக்ஸ்ட்டு கொடுத்து இம்போர்ட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டோக்கன் வந்து வந்துருச்சு. பாருங்கள் 50 பில்லியன் டோக்கன் வந்து வந்துருச்சுங்களா, 50.00B 50 பில்லியன் டோக்கன் வந்து நம்ம கிரியேட் பண்ண டோக்கன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி வந்து லிக்விடிட்டி ஆட் பண்ணுற சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஜீரோக்ஸ் கோட் ஹப்புங்கிற சேனலு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.